கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 25. முதல் குர்ஆன் பிரதி எப்படி உருவானது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பத்தி கத்துக்கிற இந்த பயணத்துல நான் உங்க ஹைரா. பாப்பா, போன எபிசோட் நாம குர்ஆன் மக்களோட இதயத்துல எப்படி பதிவாகி இருக்குதுன்னு பேசினோம். ஆனா வரலாறு எப்பவுமே அவ்வளவு லேசா இருக்காதுல்ல. காலப்போக்குல மக்கள் இறந்து போவாங்க, நினைவாற்றல் மங்கி போகும். நான் ஒன்னு படிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச கொஞ்ச காலத்திலேயே ஒரு பெரிய போர் நடந்ததா. அதுல குர்ஆன முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த நிறைய பேர் கொல்லப்பட்டாங்களாம். அது அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமே. அவங்க இறக்கும்போது குர்ஆனும் அவங்க கூடவே அழிஞ்சிடாம இருக்க என்ன செஞ்சாங்க பாப்பா? வலைக்கும் சலாம் ஹைரா. இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்பவும் பதற்றமான ஒரு காலகட்டத்தை பற்றி நீ கேட்குற. அதுதான் யமாமா போர், பேட்டில் ஆஃப் யமாமா. நீ சொன்னது சரிதான். அந்த ஒரு போரில் மட்டுமே குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச சுமார் 70 நபித்தோழர்கள் வந்து ஷஹீதாயிட்டாங்க. இதை பார்த்த உமர் பயந்துட்டாங்க, யோசிச்சாங்க. இப்படியே போனால் குர்ஆனை பாதுகாக்க அந்த மாதிரி இதயங்கள் இல்லாமையே போயிட்டாக்கா குர்ஆன் அழிஞ்சிருமோ, குர்ஆனை பாதுகாக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அதனால, அப்போ கலீஃபாவா இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஓடி போயி, நாம குர்ஆன வந்து ஒரு புத்தகமா தொகுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒத்துக்கிட்டாங்களா பாப்பா? இல்ல, அவங்க ரொம்ப தயங்குனாங்க. ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல யாருமே வந்து குர்ஆன வந்து ஒரு புத்தகமா தொகுக்கல. அவங்க இருக்கிற வரைக்குமே ஒரு சில பேர் வந்து எழுதி வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வர்றப்ப. ஆனா, எல்லா வசனங்களையும் சேர்த்து ஒரு புத்தகமாக்கல. அதனால அவங்க என்ன நெனச்சாங்கனாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒரு விஷயத்த நாம எப்படி செய்ய முடியும்? இது வந்து ஒரு ஃபித்னாவா போயிடாதா? ஒரு குழப்பமான விஷயமா போயிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்பவே தயங்குனாங்க. நபி வழிய பின்பற்றதுல அவங்க அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. ஆனா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இதோட அவசியத்த வந்து புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனசு மாறி, அதுக்கப்புறம் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க ஒரு இளைஞர். ஸெய்த் பின் சாபித் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வர்றப்ப வந்து முக்கியமான எழுத்தரா இருந்து அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இளைஞருக்கு இது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவரு எப்படி பாப்பா இந்த விஷயத்த பண்ணாங்க? ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இளைஞரா இருந்தாங்கன்னு சொன்னேனே, அவங்க அவங்களுக்கு குர்ஆன் மனப்பாடமா தெரியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல உட்காந்து வஹி வர்றப்ப அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய பிரதிகள் வந்து இருந்துச்சு. ஆனாலும் இந்த இது வந்து ஒரு அரசாங்க ப்ராஜெக்ட் மாரி அந்த காலத்துல. இத வந்து எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, "அ கலீஃபாவே, அமீரே, நீங்க வந்து ஒரு மலைய வந்து ஒரு இடத்துலேருந்து பெயர்த்து இன்னொரு இடத்துல வைக்க சொன்னா கூட நான் வச்சுருவேன். ஆனா நீங்க குடுக்குற இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த குடுக்குற இந்த இந்த ஒரு வேலை இருக்குல்ல, இது அத விட கடினமான வேலை." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் இது சமுதாயத்தோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு, இத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. அவங்க சாதாரணமான வந்து தன்னிடம் உள்ள அந்த ஸ்கிரிப்டுகளையும், தன்னோட மெமரி பவரையும் வச்சு மட்டுமே வந்து அவங்க குர்ஆன தொகுக்கல. குர்ஆன தொகுக்கிறதுக்காக அவங்களே தனக்கான ஒரு சில விதிகள வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது என்ன மாரி விதினாக்கா, எந்த ஒரு வசனத்தையும் ஏத்துக்கிட்டு அத ஃபைனல் குர்ஆன்ல வந்து குர்ஆனா வந்து தொகுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஆதாரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி ஏற்படுத்துனாங்க. 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே அது எழுதப்பட்டிருக்கணும். அது பேரீச்ச மட்டையில எழுதப்பட்டிருக்கலாம், தோல்ல எழுதப்பட்டிருக்கலாம், இல்ல எலும்புல ஏதாவது ஒரு எழுத்து வடிவம் இருக்கணும். இது முதல் கிரைட்டீரியா. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டியிருக்கும்போது கேட்ட 2 சாட்சிகள் வந்து அதுக்கு இருக்கணும். இந்த 2 விதியும் வந்து ஒரு குர்ஆனுடைய வசனம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணா தான் அது ஃபைனல் குர்ஆன் ஸ்டேஜுக்கே வந்து போகும். இப்படி ஒரு விதிகள வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு.
அப்போ அவங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருந்தாலும், அந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரத்த அவங்க கட்டாயமா கேட்டிருக்காங்க. ஆமா ஹைரா. ஒரு எழுத்து கூட மாறக்கூடாதுங்கிறதுல அவங்க அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. அப்படி திரட்டப்பட்ட முதல் மாஸ்டர் காப்பி, முதல் மூல மூல அந்த காப்பி தான் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட்ட இருந்துச்சு. அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா, காலம் போக போக இஸ்லாம் பாரசீகம், ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுச்சு. அரபி தெரியாத புது முஸ்லிம்கள் குர்ஆன ஓதும்போது, அவங்களுடைய உச்சரிப்புல சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ இங்கிலீஷ் பேசும்போது ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லேங் இருக்குமே. அது மாதிரியா பாப்பா? அதேதான். ஆனா, குர்ஆன்ல ஒரு சின்ன உச்சரிப்பு மாறினா கூட சில சமயம் அதோட அர்த்தமே மாறிடும். இது மாதிரி நெறைய அரபி ஓதத் அரபிய தன்னுடைய தாய்மொழியா கொள்ளாத மக்கள் குர்ஆன ஓதும்போது, இது மாரி தப்பு பண்றதெல்லாம் பார்த்துட்டு, ஆ கொஞ்சம் வந்து பதட்டமானுச்சு அவங்களுக்கு. இத கேள் சாரி. இத கேள்விப்பட்ட 3வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி இருந்த வேதங்களே இந்த மாரி சிதைஞ்சு போனா மாரி, இந்த குர்ஆனும் வந்து சிதைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம இத காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? புதுசா ஏதாவது எழுதுனாங்களா? இல்லம்மா. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துச்சுல்ல, அந்த ஒரிஜினல் மாஸ்டர் காப்பி. அத வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த மாஸ்டர் காப்பிய வச்சு அவங்க 4, 5 பிரதிகள வந்து அப்படியே தப்பு இல்லாம எடுக்க சொன்னாங்க. அந்த பிரதிகள மக்கா, கூஃபா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நகரங்களுக்கு அந்த அதிகாரப்பூர்வமான பிரதியா அனுப்பிச்சு வச்சாங்க. இத அனுப்புனதுக்கப்புறம், மக்கள் கிட்ட இருந்த அந்த அரைகுறையான தனிப்பட்ட குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு, அத எல்லாத்தையும் அழிச்சிட சொன்னாங்க. ஏன் பாப்பா அழிச்சிட சொன்னாங்க? அது கொஞ்சம் ஓவரா இல்லையா? கொஞ்சம் ஓவரா தோணுதுல? அப்படி தோணலாம். ஆனா நெனச்சு பாரேன், அந்த காலத்துல குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு அச்சிடப்பட்ட பிரதி கிடையாது. எல்லாருமே தங்களுக்கான குர்ஆன தங்களுடைய கைகளால தான் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா, சில பேரு அவங்களோட சொந்த குறிப்புகளெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் கையெழுத்து பிரதியும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கும். எது குர்ஆனு, எது வந்து இது குர்ஆனுடைய வார்த்தைகள், எது அவங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்படியாப்பட்ட அந்த பிரதிகள விட்டு வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? 100 வருஷம் கழிச்சு, அந்த குர்ஆன அவங்க கையால எழுதப்பட்ட அந்த குர்ஆன பார்க்கும்போது, எது அல்லாஹ்வுடைய வார்த்தை, எது மனுஷங்க எழுதின நோட் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிருக்கும். அந்த குழப்பம் வந்து குர்ஆன் உடைய அந்த ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது. அதுலேருந்து தடுக்கிறதுக்காக தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த முடிவ எடுத்தாங்க. புரியுது பாப்பா. அந்த மூலத்தோட தூய்மைய பாதுகாக்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. கரெக்ட். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்னைக்கு தயாரிச்ச அந்த பிரதிகள்ல 2 இன்னைக்கும் துருக்கி, உஸ்பெகிஸ்தான் அவங்க அந்த மியூசியங்கள்ல வந்து இருக்குது. இன்னைக்கு உன் கையில இருக்கிற குர்ஆன் அந்த 1300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரதியோட ஒப்பிட்டு பார்த்தா, ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே எழுத்து பை எழுத்து வந்து மேட்ச் ஆகும். நிஜமாவே பிரமிப்பா இருக்கு பாப்பா. அல்லாஹ் குர்ஆன பாதுகாப்பேன்னு சொன்ன அந்த வாக்குறுதிய இந்த நபித்தோழர்களோட அறிவையும், உழைப்பையும் வச்சு தான் நிறைவேத்திருக்கான். ஆமா ஹேரா. அவங்க நமக்காக அவ்வளோ மெனக்கெட்டதுனால தான் இன்னைக்கு நாம அந்த அல்லாஹுடைய அந்த தூய்மையான ஒளிய பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஹைரா. இஸ்லாத்த கத்துக்கிற என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.